எல்லாருக்கும் வணக்கம். புத்தாண்டுன்னா நமக்கு ஜனவரி 1 தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஆனா மார்ச் மாசத்துல ஒரு வானியல் புத்தாண்டு தொடங்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க இன்னைக்கு நாம இந்த சர்வதேச ஜோதிட தினத்தை பத்தி தான் பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம கொண்டாடுற நியூ இயரை விட வானியல் ரீதியா உண்மையான புத்தாண்டு மார்ச் மாசத்துல தாங்க தொடங்குது. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன, ஜோதிடம் என்னன்னு சொல்லுதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான புத்தாண்டு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல, ஆனா உலகம் முழுக்க இது ஒரு முக்கியமான கொண்டாட்டம். இதுக்கு பேரு தாங்க சர்வதேச ஜோதிட தினம். இத 1993ல அசோசியேஷன் ஃபார் ஆஸ்ட்ராலஜிக்கல் நெட்வொர்க்கிங்னு ஒரு அமைப்பு தான் முதல் முறையா கொண்டு வந்தாங்க. அன்னையில இருந்து உலகம் முழுக்க இருக்கிற ஜோதிடர்களும் ஜோதிடத்தை நம்புறவங்களும் இத ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு வராங்க. அடுத்து சூரியனோட சரியான சமநிலைய பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த கொண்டாட்டத்துக்கு ஏன் இந்த தேதியன் செலக்ட் பண்ணாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வானியல் நிகழ்வே இருக்கு. இந்த கொண்டாட்டத்தோட மையப்புள்ளியே இந்த நார்த்வர்ட் ஈக்வினாக்ஸ் தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, சூரியன் வானத்தோட பூமத்திய ரேகைய வடக்கு திசையை நோக்கி கடந்து போற அந்த ஒரு தருணம். இந்த நாள் தான் வட அரைக்கோளத்துல அதிகாரப்பூர்வமா வசந்த காலம் தொடங்குற நாள். ஆனா ஒரு விஷயம், இந்த நாள் எல்லா வருஷமும் ஒரே தேதியில வராது. பூமியோட சுற்றுப்பாதைய பொறுத்து இது மார்ச் 19ல இருந்து மார்ச் 22க்குள்ள எப்போ வேணா வரலாம். உதாரணத்துக்கு 2024ல மார்ச் 20ஆம் தேதி வந்துச்சு. இந்த நாள்ல ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா? உலகம் முழுக்க பகலும் சரி இரவும் சரி ரெண்டுமே கிட்டத்தட்ட சரிசமமா இருக்கும். அதாவது சுமார் 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. பிரபஞ்சமே ஒரு பேலன்ஸ்க்கு வர்ற மாதிரி ஒரு ஃபீல். சரி, இப்போ அறிவியல் பார்வைய விட்டுட்டு ஜோதிட பார்வைக்கு வருவோம். ராசி மண்டலத்தோட முதல் தீப்பொறி, அதாவது இந்த தருணத்துக்கு ஜோதிட ரீதியா என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா? ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க உண்மையான நியூ இயர். சூரியன் ஒரு புத்தம் புது சுழற்சிக்குள்ள நுழையறதால இது புதுசா எதையாவது தொடங்கணும், ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு நேரம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. விக்கிபீடியா என்ன சொல்லுதுன்னா, இது மேஷ ராசியின் முதல் முழுமையான நாள். அதனால இது வெப்பமண்டல ராசி மண்டலத்தின் தொடக்கத்தை குறிக்குது. அதாவது வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜி படி 12 ராசிகளில் முதல் ராசியான மேஷ ராசிக்குள்ள சூரியன் நுழையிற அந்த தருணம் தான் ஜோதிட ஆண்டோட முதல் நாள். ஓகே, இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம். அறிவியல் நட்சத்திரங்களை சந்திக்கும் இடம். ஒரே நிகழ்வுதான், ஆனா அறிவியல் ஒரு மாதிரி சொல்லுது, ஜோதிடம் இன்னொரு மாதிரி சொல்லுது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் வானியல் நிகழ்வு, சூரியன் வானத்தோட பூமத்திய ரேகைய கடக்குது. இன்னொரு பக்கம் ஜோதிட அர்த்தம், சூரியன் மேஷ ராசிக்குள்ள நுழையுது. ஒன்னு வசந்த காலத்தோட ஆரம்பம், இன்னொன்னு ஜோதிட வருஷத்தோட ஆரம்பம். பாத்தீங்களா, நிகழ்வு ஒண்ணுதான், ஆனா அர்த்தம் 2. இந்த நாளை ஜோதிடர்கள் மட்டும்தான் கொண்டாடுறாங்கன்னு நினைச்சா அது தப்பு. நிறைய கலாச்சாரங்கள்ல இது ஒரு முக்கியமான நாள். உதாரணத்துக்கு ஈரானிய புத்தாண்டான நவ்ரூஸ், சீனாவோட சுன்ஃபன், ஜப்பான்ல இது ஒரு பப்ளிக் ஹாலிடே. இப்படி பலரும் இந்த நாளை கொண்டாடுறாங்க. சரி, இப்ப கொஞ்சம் மாடர்ன் காலத்துக்கு வருவோம். ஒரு வழிகாட்டியாக ஜோதிடம், அதாவது இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்துறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்த ஒரு கோட் இது ரொம்ப அழகா சொல்லுது. ஜோதிடம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியும். வாழ்க்கையில நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் எந்த பக்கமும் சாயாம ஒரு வழிகாட்டியாவும் ஆதரவாவும் இருக்கும். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அப்போ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேலைனா என்ன? இங்க பாருங்க, சில உதாரணங்கள் இருக்கு. ஜாதகப்படி ஒரு லக்கியான பேரை செலக்ட் பண்றது, நம்மளோட பர்சனாலிட்டிக்கும் கிரக நிலைக்கும் ஏத்த மாதிரி ஒரு கரியரை சூஸ் பண்றது, அப்புறம் கல்யாணம், பார்ட்னர்ஷிப் பத்தின ஆலோசனைகள் வாங்குறது, ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்குக்கு கூட ஒரு சப்போர்ட்டிங் டூலா இதை பயன்படுத்துறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, வாழ்க்கைய ப்ரோஆக்டிவா வாழறதுக்கு ஜோதிடத்தை ஒரு கருவியா பாக்குறாங்க. பிசினஸ் பிளானிங்ல இருந்து பர்சனல் ஹெல்த் வரைக்கும் எல்லாத்துக்கும் முன்கூட்டியே திட்டமிட்டு வாழ இது உதவுதுன்னு ஒரு நம்பிக்கை. அப்போ மொத்தத்துல பார்த்தா சம இரவு பகல் நாள்ங்கிற ஒரே ஒரு வானியல் நிகழ்வு 2 விதமா பார்க்கப்படுது. ஒன்னு அறிவியலோட ஒரு முக்கியமான குறியீடு, இன்னொன்னு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆழமான அர்த்தம் கொடுக்கிற ஒரு ஆதாரம். அறிவியலும் நம்பிக்கையும் ஒரே இடத்துல சந்திக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியுது.
சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம். வரலாறு முழுக்கவும் பல கலாச்சாரங்களையும் மனுஷங்க ஏன் எப்பவுமே பதில்களுக்காக வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்திருக்காங்க? ஒருவேளை இந்த கேள்விக்கான பதில தேடுறது நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயணமா கூட இருக்கலாம். என்ன சொல்றீங்க? அடுத்த பகுதியில சந்திப்போம்.